பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரன் 1939ஆம் ஆண்டு இலங்கையில் பிறந்து இந்தியாவில் குடியேறி தமிழகத்தின் திரையுலகை மாற்றியமைத்த மாபெரும் சாதனையாளன் இன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். திரைப்படம் ஒன்றே தனது உயிர் மூச்சு என்று கூறிய 74 வயது திரைப்பட கல்லூரி ஒன்று இன்று இறுதி மூச்சை சுவாசித்தது. படைப்பு ரீதியான வீதியம் முறைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறேன். அது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும். அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும். பாலு மகேந்திரா என்ற பெயரில் தமிழக மக்களுக்கு அறிமுகமாகி இருந்த இவர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பயின்று பூனா திரைப்படக் கல்லூரியில் முறையாக பயிற்சி பெற்ற முதல் தலைமுறை இயக்குனரும் ஆவார். 1978ஆம் ஆண்டு வெளிவந்த கருப்பு வெள்ளை திரைப்படமான கோகிலா மூலம் விருதுகளை அள்ளி குவிக்க தொடங்கிய பாலு மகேந்திரா 5 தேசிய விருதுகளையும் பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றிருந்த போதும் தொழில்நுட்பத்தை விட தனது சொந்த திறனையே நம்பி பயணித்த உண்மையான கலைஞர். சசி, நம்ம எழுதுறது கவிதை என்னும் பட்சத்தில் எதிரே எழுதினா என்ன, டாலர் பேப்பரில் எழுதினா என்ன, சுவரில் கரியில் எழுதினா என்ன, இல்லை பாண்ட் பேப்பரில் எழுதினா என்ன, உன்னுடைய கவிதை தான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், மெஷின்ஸ் டோன்ட் மேக் ஃபில்ம்ஸ், மென் மேக் ஃபில்ம்ஸ். அது ஒரு உண்மை. ஸோ நம்ம இப்போ யாராவது போய் பாரதியார்கிட்டயோ இல்லை கண்ணதாசன்கிட்டயோ கேட்டோமா என்ன பேனா யூஸ் பண்ணுறீங்கன்னு, அந்த கவிதையுடைய குவாலிட்டியை டிசைட் பண்ணுது இல்லை, அந்த படைப்பாளியுடைய படைப்பு, அது தட் டிசைட்ஸ். இந்திய சினிமாவின் அறிவு சார்ந்த ஆளுமைகளில் ஒருவராக இருந்த பாலு மகேந்திரா தனது கடைசி திரைப்படமான தலைமுறைகள் மூலம் தனது நடிப்பாற்றலை முதல் முறையாக அடுத்த தலைமுறைகளுக்கு மாபெரும் பொக்கிஷமாக விற்று சென்ற போதும் தனக்கென்று எந்த சேமிப்பையும் சொத்தையும் சேகரிக்க தெரியாத கலைஞராக வாழ்ந்தார். Women have played a massive part in my life. Massive part. என்னை 45 வருஷமாக சகித்து கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி என்பதால், ஒரு படைப்பாளியுடைய ஒய்ஃப் ஒரு சின்ன பெருமை தான், இவனுடைய பொண்டாட்டிங்கிற பெருமை தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் அடுத்த மாதம் பால் கார்டு என்ன, எலக்ட்ரிசிட்டி பில்லு என்னங்கிற நிலைமை தான். ஆனால் இன்னாருடைய ஒய்ஃப் என்கிற ஒரு சின்ன பெருமை. 45 வருடமாக ஒரு படைப்பாளி ஓவர் சென்சிட்டிவ் காய். இந்த நுண் உணர்வு அவனுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறது. ஆனால் இதே நுண்ணுணர்வு அவனுடைய சொந்த வாழ்க்கையை அலடிக்கிறது. காரணம், he is over sensitive, therefore he overreacts. அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய அகிலா. அவங்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு she was tolerating me for 45 years. தான் வாழ்நாளில் பயின்ற சினிமா கலையை நமது அடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுத்தரும் சினிமா பட்டறை ஒன்றை அண்மை நாட்களில் நடத்தி வந்தார் பாலு மகேந்திரா. லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ். இழந்ததற்கு இரங்கல் சொல்வதை விட முக்கியம் பெற்றதற்கு நன்றி சொல்வது என்று நான் நினைக்கிறேன். பாலு மகேந்திரா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது, அளித்தது மிகப்பெரிய கொடை என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நன்றி நவிலாகத்தான் நான் இதை நினைக்கிறேன். இறப்பது என்பது யாரும் செய்யக்கூடிய, ஏன் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் பாலு மகேந்திரா அவர்களின் திறமை எல்லோருக்கும் கைவராது. ஒரு அரிய மனிதர், அரிய தமிழர், அரிய இந்திய சினிமா வித்தகர், உலக சினிமா வித்தகர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் வேறொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் எழுதியிருக்கிறேன். இது எனக்கு திகைப்பாக இல்லை, இது எல்லா மனிதருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். வருத்தமாக உள்ளது என்னவென்றால் இன்னும் நிறைய படங்கள் செய்யாமல் போய்விட்ட ஒரு விஷயம்தான். மற்றபடி செய்தவரை என்றென்றும்
தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது, நன்றியுடன் இருக்கும். அவர் கொடுத்த கொடை அவர் படங்கள் மூலமாக மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்கிய தனது சீடர்கள் மூலமாகவும். இவருக்கு வழி அனுப்பும் இந்த விழாவின் பொழுது அவர்களை வரவேற்கும் விழாவாகவும் நான் இதை நினைக்கிறேன். நன்றி பாலு, வணக்கம். ரொம்ப இனிய நண்பர் பாலு மகேந்திரா அவர்களின் மரணம் என்னை ஒரு பெரிய அதிர்ச்சியில் அழுத்தியது. அவர் என்னை விட சிறியவர், அதனாலேயே இந்த மரணம் என்னை தாக்கியது. ஒரு நெகிழ்வான மனிதர், ஒரு அற்புதமான இயக்குனர், ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃப் கேமராமேன், எல்லாத்தையும் விட ஒரு கன்விக்ஷனோட இப்படிப்பட்ட படங்களை தான் எடுக்கணும்னு லைஃப்பில் அவர் ஒரு கன்விக்ஷன் வச்சுருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது எந்த நேரத்தில் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படி தான் எடுக்கணும், படம்னா இப்படி தான் எடுக்கணுங்கிற இந்த கன்விக்ஷன். அதாவது வியாபார நோக்கு படைந்த நாட்களில் தனித்து நின்னது பாலு மகேந்திரா அவர்கள் தான். அவருடைய எல்லா படங்களையும் நான் பார்த்தேன், ஒரு படம் சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்தாலும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருந்து அவர் வழிநடத்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக திரையுலகில் வென்று எல்லாத்தையும் சாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது விளையாடுறார். அவர் மாதிரி படம் எடுக்கணும், அவர் மாதிரி சின்ன படங்களாக அழகாக நல்ல படங்களாக எடுக்கணும். அந்த ஒரு உணர்வு எல்லா இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு நல்ல விஷயம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவர் கூட பிறப்பவர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் அவர்களெல்லாம் அவர் பெயரை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்று காலை விஜயா மருத்துவமனையில் நெஞ்சுவலிக்கு சிகிச்சை பெற அனுமதிக்கப்பட்ட இயக்குனர் பாலு மகேந்திரா சிகிச்சை பலனின்றி மரணித்தார். 74 வயதான பாலு மகேந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரம் முதலே இயக்குனர் பாலா, ராம் ஆகியோர் அவருக்கு ஆறுதலாக மருத்துவமனையிலேயே இருந்தனர். அமைதியாக பாலு மகேந்திராவின் உயிர் பிரிந்த நிலையில் அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. கபீஷ் மற்றும் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ். கேமரா மூலமாக ஒளி ஓவியம் தீட்டிய ஒரு மகா கலைஞன் இன்று விடைபெற்று கொண்டார். ஒரு 40 வருஷம் தமிழ் சினிமா பேசும் படமாகவே இருந்தது. படம் பூரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசும் படத்தை பார்க்கும் படமாக்கி, பார்த்து ரசிக்கும் படமாக்கி விஷுவல் மீடியாக கொண்டு வந்ததிலே தலையாய பங்கு பாலு சாருக்கு உண்டு. அழியாத கோலங்கள், மூடுபனி, மூன்றாம் வரை, இந்த படமெல்லாம் இது மாதிரி எண்ணற்ற படங்கள் தமிழ் ரசிக பெருமக்களை போதை கொடுத்த அற்புதமான படங்கள். வீடு, சந்தியாராகம், சமீபத்தில் வந்த தலைமுறைகள் படம் அவருடைய ஆத்ம திருப்திக்காக எடுத்த படங்கள். அவர் நம்ம கொண்டாடக்கூடிய, நாம் மதிக்கிற இலங்கை தமிழர். அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர்.
இவர் ஸ்கூலில் முடிச்சுட்டு சின்ன வயசுலேயே ஆசைப்பட்டாங்க, அப்போ ஒரு கேமரா வாங்கி கொடுக்குறாரு. அந்த காலகட்டங்களில் 2வது உலக யுத்தம் 1939-45 நடந்த காலகட்டம் அது. இப்போ ஜப்பான்காரங்கிட்ட இந்த நேசப்படைகளில் ஒரு குரூப், அது பிரிட்டிஷ் படை வந்து கைதிகளாக மாட்டிக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் கைதிகளை வச்சு ஜப்பான் இராணுவம் தாய்லாந்தில் ஒரு குவாய் அப்படிங்கிற ஒரு நதி மேலே ஒரு பாலம் கட்டுறாங்க. இந்த கைதிகளே அந்த பாலத்தை கட்டிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய உதவியோட ரகசியமாக அந்த பாலத்தை உடைக்கிறது தான் அந்த பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் குவாய்ன்னு அந்த படத்துடைய தலைப்பு. அங்கே தாய்லாந்து நடத்த அந்த கதையை வந்து டேவிட் லீன் வந்து சிலோனில் படமாக்குறாரு. அந்த படமாக்கப்பட்ட போது இந்த சின்ன பையனாக பாலுமேந்திரா ஒரு 8 வயசு பையன் அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்துருக்காரு. அப்போ இருந்தே அவருக்கு படத்தில் வந்து படமாக்கணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருக்கு. அதுக்கப்புறம் லண்டன் போய் பிஏ ஹானர்ஸ், லண்டன் யூனிவர்சிட்டியில் பிஏ ஹானர்ஸ் முடிக்கிறார். இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து பூனா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து கோல்டு மெடல் வாங்கின மாணவராக வெளியே வரார். 1971 ஒரு நெல்லுன்னு ஒரு மலையாள படம் முதல்ல கேமராமேன் ஒர்க் பண்ணி அந்த முதல் படத்துக்கே வந்து கேரளா ஸ்டேட்டுடைய அவார்டு வாங்குறார். அதுக்கப்புறம் கோகிலான்னு ஒரு படம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்கிறேன். கோகிலான்னு ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்னடத்தில் இவரே எழுதி இயக்கிறார். அந்த படத்துக்கும் கர்நாடக அரசுடைய அவார்டு கிடைக்குது. இப்படி ஆரம்பித்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 மொழிகள்லேயும் மிகச்சிறந்த படங்களை உருவாக்குற ஒரு மகத்தான ஒரு மனிதன். சத்யஜித்ரே வந்து இவர் படங்களை பார்த்து பாராட்டி, சத்யஜியோட சுபத்ரா மித்ரான்னு சொல்லி அவருடைய கேமராமேன், சத்யஜித்ரே கேமராமேன் வந்து இவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவருடைய வியூ ஃபைண்டரை வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. வியூ ஃபைண்டருங்கிறது ஒரு கேமராமேனுக்கு, இப்போ நான் என்னோட இந்த மோதிரம் வந்து 20 வருஷமாக போட்டிருக்கேன், இந்த மோதத்தை கொடுக்குற மாதிரி. வியூ ஃபைண்டருங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு 40 வருஷமாக எழுதுகிற பேனா, அந்த பேனாவை பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் வியூ ஃபைண்டரை சுபத்ரா மித்ராங்க சத்யஜித்ரே கேமராமேன் வந்து இவருக்கு பிரியப்பட்டு பிரச்சனை பண்ணுறாரு. அதே மாதிரி சேது படம் படமாக்கப்பட்ட போது அந்த முதல் நாள் பூஜையில் பாலுமேந்திரா தன்னுடைய சீடன் பாலாவுக்கு தன்னுடைய வியூ ஃபைண்டரை கொடுத்தார். சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவர் வெளிவந்த அந்த தலைமுறைகள் படத்தை போய் நானும் ஃபேமிலியும் பார்த்தோம். பார்த்துட்டு பாராட்டி எழுதிட்டு ஒரு பூக்கத்தை அனுப்பிட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொன்னேன். ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு கலைஞன் கருப்பு கண்ணாடிக்குள்ளேயும் காக்கி துப்பிக்குள்ளேயும் ஜீன்ஸ் உடைக்குள்ளேயும் ஒழிஞ்சிட்டே இருந்தான். இந்த மகா கலைஞன் மனதாலும் உடலாலும் தன்னை வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட நிர்வாணமாக்கி எடுத்த ஒரு மகா படம், ஒரு படம் அல்ல, ஒரு பாடம், தலைமுறை படம் எழுதியிருந்தேன். இன்று அந்த மகா கலைஞன் நம்மை விட்டு போய்விட்டான். இருந்தாலும் அவருடைய படங்கள் வழியாகவும் அவருடைய சீடர்கள் பாலா மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி, சீன் ராமசாமி அவங்களோட படங்கள் வழியாகவும் அந்த மகா கலைஞன் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அதுக்குள்ளே போக வேண்டாம்மா. பத்ம விருது என்னம்மா பத்ம விருது? மக்கள் தான் உலகத்தை பெரியவங்க, மக்கள் தான் உலகத்தை பெரியவங்க. மக்கள் கொண்டாடி விட்டால் மற்ற விருதுகளை 2ஆம் பட்சம். கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இப்போ பத்மபூஷன் வாங்கினு சொல்லியிருக்காரு. மக்கள் கொண்டாடுறது மகத்தான விஷயம். பத்மபூஷன் 2ஆவது சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் சொல்லுவேன். பாலுமேந்திரா சார் வந்து படைப்பாளின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த படைப்பாளிங்கிற பேருக்கு முழு தகுதியானவர் பாலுமேந்திரா. நான் அவருடைய ஒளிப்பதிவில் உறங்காத நினைவுகள் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாராட்டாக நான் நினைக்கிறது 9 ரூபாய் நோட்டு படம் பாட்டு என்னை கண்கலங்க பாராட்டினார். நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தங்கர் பச்சானுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். இவ்வளோ சீக்கிரம் அவர் நம்மளை விட்டு போவார்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு உலகத்தரம் பார்ந்த ஒரு இயக்குனர். அவருடைய பிரிஞ்சு வாழ்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த அவங்களுக்கு தெரிவிச்சு. இயக்குனர் பாலுமேந்திரா அவர்கள் ஒரு மாபெரும் இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவாளர், திரைப்பட நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர். அவருக்கு தெரியாத திரைப்பட நுணுக்கங்களே இல்லை. முறைப்படி திரைப்படத்தை படித்தவர். மிகச்சிறந்த படங்களை இயக்கியிருக்கிறார். அவருடைய ஒளிப்பதிவு மிகப்பெரிய தேசிய தரம் வாய்ந்தது. அதே நேரத்தில் அவர் சில ஷார்ட்ஸ்கள், காட்சிகள் எடுக்கப்பட்டது வெளிநாட்டு படங்களுக்கு இணையாக சில காட்சிகள் அமைந்திருக்கின்றன. அவருடைய படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் இருந்தாலும் அவர் எனக்கு நெருங்கிய பழக்கம் உள்ளவர். என்னுடைய விழாக்களுக்கு நிறைய விழாக்களுக்கு அவர் வந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்னை அதிகமாக பாதித்தது. மிக ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவாளர். யதார்த்த திரைப்படத்தை முதல்ல தமிழ் படத்தில் அறிமுகப்படுத்தினது இவருக்கு ஒரு பங்கு உண்டு. அவருடைய இழப்பு தமிழ் திரைத்துறைக்கு இழப்பு.
என்னை போன்ற நல்ல அவரோடு பழகியவர்களுக்கு மாபெரும் இழப்பு, குடும்பத்துக்கு இழப்பு. அவர்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும், அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பாலு மகேந்திரா சார் ஒரு மிகப்பெரிய சகாப்தம், ஒரு யதார்த்தமான சினிமா. ஒவ்வொரு முறையும் கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து அவர் இந்த சினிமாவுக்காகவே வந்து எத்தனையோ கலைஞர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் இந்த சினிமாவுக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. பாலு மகேந்திரா சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கு நான் நெருங்கி இந்த ஸ்டுடியோவுக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு 4-5 முறை வந்திருக்கேன். அந்த 4-5 முறையும் நிறைய புத்தகங்களை படிக்கணும், நிறைய உலக சினிமாக்களை பற்றி தான் பேசியிருக்காரு. அவருடைய அந்த தாக்கம் அவர் இல்லைனாலும் அவர் இருக்கிற காலங்கள் வரைக்கும், சினிமா இருக்க காலங்கள் வரைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய மனதார இரங்கலை தெரிவிக்கிறேன். பாலு மகேந்திராவின் மனைவி அகிலா முன்னே செல்ல இயக்குனரின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பாலு மகேந்திராவின் உடல் அவரது இல்லத்திற்கு வருவதற்கு முன்பே மாலைகளுடன் மரியாதை செய்ய திரண்டது திரையுலகம். இயக்குனர் பாலா உட்பட பாலு மகேந்திராவின் பட்டறையில் இருந்து வெளிவந்த மாணவர்கள் தொடங்கி திரையுலகில் முகம் தெரியாத பலரும் நூற்றுக்கணக்கில் பாலு மகேந்திராவின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கபீஷ் மற்றும் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ். எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி எங்கள் அப்பா பாலு மகேந்திரா. அது எல்லாத்தையும் தாண்டி எங்களை எல்லாம் பெற்ற பிள்ளைகளைப் போல நேசித்த ஒரு தகப்பன். எனக்கு என்னுடைய தம்பி பாலா, வெற்றிமாறன், என்னுடைய சகோதரன் சுரேஷ், என் தம்பி சீனி ராமசாமி போன்ற எண்ணற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் போல இருந்து வழிநடத்திய ஒரு பெரிய வழிகாட்டி, ஒரு இனமான போராளி. எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பெரிய படைப்பாளின்னு. அவர் எங்களுடைய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தமிழீழ நாட்டில். இருவரும் வகுப்பு தோழர்கள். எங்கள் அண்ணா காசி ஆனந்தன் தான் எங்கள் அம்மா அகிலாவை அப்பாவுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் செய்து வைத்தவர். அவங்க 2 பேரும் ஈழப் போராட்டம் தொடங்கிய காலங்களில் சைக்கிளில் மிதிவண்டியில் அண்ணா காசி அண்ணாவை ஓட்ட சொல்லிவிட்டு இவர் கையேறி வெடிகுண்ட பின்னாடி கேரியரில் அந்த இருக்கையிலிருந்து வீசியவர். இப்படி ஒரு போராளி அவர். எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கிறாங்க. அவருக்கு கைவரப்பட்ட அந்த திரைப்படக்கலை வேறு எவருக்கும் வரலை. அவரை போல நேர்த்தியாக தேவையற்ற காட்சிகளை, உரையாடலை பதிவு செய்யாமல் தேவையானதை திரையுலகிற்கு தந்து மிகச்சிறந்த படைப்புகளை, அதுவும் தமிழ் திரையுலகிற்கு வீடு, சந்தியாராகம், 3ஆம் பிறை, மூடுமணி, இப்படி எண்ணற்ற படைப்புகளை தந்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளி பாலா. இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன், சீனு ராமசாமி போன்ற படைப்பாளிகளை தந்திருக்கிற பிதாமகன். அவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. தமிழ் திரையுலகிற்கு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு எங்கள் அப்பா பாலு மகேந்திராவுடைய மறைவு. இன்றைய தினம் தமிழ் திரையுலகின் ஒரு கருப்பு தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தமிழ் திரையுலகத்தை சார்ந்த ஒவ்வொரு கலைஞரும்
ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுமே ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், தமிழ் சினிமாவின் யதார்த்தம் என்று சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய மாளிகையின் உச்ச தூணாக இருக்கக்கூடிய இயக்குனர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த முற்போக்குவாதி, முதுமையிலும் இளமையை அரவணைத்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பாளி ஐயா பாலுமகேந்திராவுடைய மறைவு என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது எதை கொண்டு இதை சரி செய்ய முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த இடத்தை அவரையன்றி வேறு யாரும் அதை நிவர்த்தி பண்ண முடியாது. எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் விட்டு சென்ற வேர்களும் விதைகளும் இந்த திரையுலகத்தில் இன்றைக்கு ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தாலும் அவர் இல்லாத இடம் ஒரு மிகப்பெரிய மேகமெற்ற வானம் போல விரிந்து வெறுமையாய் கிடக்கிறது. நன்றி. இஸ் நோ மோர். நான் அவரோட 3ஆம் பிறையில் ஹிந்தி சினிமாவில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த அனுபவம், what a cameraman, what a director, what a human being. Really a sad day. என்னோட ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா, all his films, all his works, I think நம்ம சினிமாவுக்கு we should continue to show it, continue to appreciate it. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் இட்ஸ் லைக் ஆர்கைவ். அந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு ஒர்க்கெல்லாம் வருமா தெரியல. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ஹி ஹஸ் டன். இட்ஸ் அ கிளாசிக். எவ்ரி ஃபிலிம் இஸ் அ கிளாசிக். ஒவ்வொரு ஃப்ரேம் நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். பேக் லைட்னா பாலுமகேந்திரா சார், அந்த ஃப்ரேமிங்னா பாலுமகேந்திரா சார். அண்ட் டுடே இண்டஸ்ட்ரி இஸ் அ லூசர். They have lost a great son. God bless his soul. God bless his family. நடிகை அர்ச்சனா, தாசி, வீடு ஆகிய பாலுமகேந்திராவின் திரைப்படங்களின் மூலம் தேசிய விருது பெற்ற இவர் இந்த விருதுகளுக்கு தன்னை தயார் செய்த பாலுமகேந்திராவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். அந்த குரு பக்தியின் காரணமாகவே பாலுமகேந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் தற்சமயம் வரை அவரது உடலுக்கு அருகிலேயே நின்று குடும்பத்தில் ஒருவராக தனது பணியை குருவிற்கு காணிக்கையாக செய்து வருகிறார். கபீஷ் மற்றும் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ். Our women carry the load. എന്നിട്ട് இன்னொரு விஷயம் கூட சொன்னேன். நம்ம பொண்டாட்டியை வந்து யாருக்காவது அறிமுகப்படுத்துகிறப்ப எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? மை பெட்டர் ஹாஃப் என்று தானே அறிமுகப்படுத்துகிறோம். மை பெட்டர் ஹாஃப்னு நீ அவளை சொல்கிறப்ப யூ ஆர் அட்மிட்டிங் தட் யூ ஆர் எ லெஸர் ஹாஃப், இல்லையா? ஸோ என்னுடைய மறுபடியும் படத்தை நான் எடுத்து முடித்ததும் அதுவும் பெண்களை பற்றின படம் தான். எடுத்து முடித்ததுமே அதை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுன்னப்போ எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இருக்குது. டு ஆல் த விமன் ஹூ மேட் மீ, என்னை நானாக்கிய எல்லா பெண்களுக்கும் இது அன்புடன் என்னை சமர்ப்பணம் பண்ணேன். ஏன்னா விமன் ஹேவ் பிளேட் எ மேசிவ் பார்ட் இன் மை லைஃப், மேசிவ் பார்ட். என்னை 45 வருஷமாக சகித்து கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி என்பதால், ஒரு படைப்பாளியுடைய ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன பெருமை தான், இவனுடைய பொண்டாட்டிங்கிற பெருமை தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் அடுத்த மாதம் பால்காடு என்ன, எலக்ட்ரிசிட்டி பில்லு என்னங்கிற நிலைமை தான். ஆனால் இன்னாருடைய ஒய்ஃப் என்கிற ஒரு சின்ன பெருமை. 45 வருடமாக ஒரு படைப்பாளி வந்து ஓவர் சென்சிட்டிவ் காய். இந்த நுண் உணர்வு அவனுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறது. ஆனால் இதே நுண்ணுணர்வு அவனுடைய சொந்த வாழ்க்கையை அலடிக்கிறது. காரணம், ஹீ இஸ் ஓவர் சென்சிட்டிவ், தேர்ஃபோர் ஹீ ஓவர் ரியாக்ட்ஸ். அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய அகிலா. அவங்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு
she was tolerating me for 45 years. And one more thing regarding this film. And எனக்கு டிஜிட்டல் ஐம் a zero there. எனக்கு 40 வருஷமாக இந்த நெகட்டிவ்ங்கிற சமாச்சாரத்தோட ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்போ திடீரென்று வந்து இந்த டிஜிட்டல் இதில் பண்ணணுங்கிறப்ப ஒரு மாதிரி திணறி போட்டேன். முதல் 3 நாள் அதை கற்றுக்க வேண்டி இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதில் எடுத்து முடித்தேன். ஆனால் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வாட் இஸ் இட் இப்போ இது கூட சசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சசி, நம்ம எழுதுறது கவிதை என்ற என்னும் பட்சத்தில் எதிரே எழுதினா என்ன, டாலர் பேப்பரில் எழுதினா என்ன, சுவரில் கரியில் எழுதினா என்ன, இல்லை பாண்ட் பேப்பரில் எழுதினா என்ன, உன்னுடைய கவிதை தான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், மெஷின்ஸ் டோன்ட் மேக் ஃபில்ம்ஸ், மென் மேக் ஃபில்ம்ஸ். அது ஒரு உண்மை. ஸோ நம்ம இப்போ யாராவது போய் பாரதியார்கிட்டயோ இல்லை கண்ணதாசன்கிட்டயோ கேட்டோமா என்ன பேனா யூஸ் பண்ணுறீங்கன்னு, அந்த கவிதையுடைய குவாலிட்டியை டிசைட் பண்ணுது இல்லை, அந்த படைப்பாளியுடைய படைப்பு, அது தட் டிசைட்ஸ். ஸோ இந்த படத்தில் இந்த ஸ்டோரி அவுட்லைன் மேலோட்டமாக சொன்னப்போ அது எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இதை நான் எடுக்கிறேன் சார் என்று சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு சசிகுமாருக்கு, ப்ரொடியூசர் ஆக்டர் சசிகுமார், என்ன 2 சசிகுமார் இருக்கிறதால டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சசிக்கு இதில் ஒரே ஒரு காட்சி தான், படத்துலேயே ஒரே ஒரு காட்சி தான். சசியோட ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு பட்டது சசியோட இன்னும் 4-5 சீன்ஸ் வச்சுருக்கலாமோ ஒன்று பட்டது. படத்துக்கு தேவையானது மட்டும்தான் படத்தில் இருக்கும், தேவையில்லாத ஒரு ஃப்ரேம் இருக்காது. அது என்னுடைய பிடிவாதம். ஒரு பழைய வீடு எனக்கு தேவைப்பட்டது. நான் அது நசரத்பேட்டில் எண்ணில் அந்த பக்கம் போய் பார்த்தேன், அந்த பக்கம் இருக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு. அப்போ அங்கே ஒரு பெரியவர் சொன்னார், சார் இங்கே ஒரு வீடு இருக்குது, இதை போய் பாருங்கன்னு. அந்த வீட்டுள்ள போய் காலடி வச்சதுமே ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி ஆச்சு, எனக்கு புல்லரிச்சு போச்சு. நான் அப்படின்னு நின்று வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டை இப்படி ஒரு வீடு இருக்குன்னு சொன்ன பெரியவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், சார் இந்த வீடு 250 வருஷம் பழமையானது. என்னதுமே எனக்குள்ளே ஏற்பட்ட முதல் எண்ணம், அந்த வீட்டை 250 வருஷம் எனக்காக நீ காத்து கொண்டிருந்தாயா? யூ வர் வெயிட்டிங் ஃபார் மீ ஃபார் 250 years. ஸோ அந்த எண்ணம் என்னுள்ள முதல்ல ஏற்பட்டது. 250 வருஷம் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கான மரியாதையோட தலை வணங்கி நான் உள்ளே வர்றேன். அந்த வீட்டில் தான், அந்த வீடு ஒளிக்காகவும் காற்றுக்காகவும் கட்டப்பட்ட வீடு. plenty of available light and plenty of air. அற்புதமான வீடு. அந்த வீட்டில் தான் என்னுடைய மெயின் ஷூட்டை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒகேனக்கல்ல ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணோம். அதோட ஷூட்டிங் ஓவர். பாலு மகேந்திராவின் தத்துப்பிள்ளையாகவே வாழ்ந்து வரும் இயக்குனர் பாலா, கலை உலக வாரிசு என்ற தொடர்பையும் தாண்டி பாலு மகேந்திராவின் மூத்த மகனாகவே இன்று செயல்பட்டார். மருத்துவமனை முதல் இரங்கல் கூற வரும் பொதுமக்களை ஒழுங்குபடுத்துவதும் பாலு மகேந்திராவின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறுவதும் என அனைத்து வேலைகளையும் முன்னின்று செய்தபோதும் பாலாவின் முகத்தில் ஒரு வெறுமையும் சோகமும் குடிகொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. கபீஷ் மற்றும் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ். பாலு மகேந்திரா என்ற பெருங்கலைஞர் பௌதிக ரீதியாக மறைந்து விட்டார். இந்த உலகத்தை அழகாக பார்ப்பது எப்படி என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த
ஒரு மகா கலைஞர் தான் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு விட்டார். மரணம் தூரத்தில் இருக்கும்போது தத்துவமாக இருக்கிறது, பக்கத்தில் வந்தால் அது துக்கமாக இருக்கிறது. பாலு மகேந்திராவின் பலம் என்பது அவருடைய ஒளிப்பதிவு கருவி மாத்திரமல்ல. பாலு மகேந்திரா அடிப்படையில் ஓர் இலக்கியவாதி. இலக்கிய பயிற்சி பெற்ற ஒருவன் கலைப்படைப்பை எவ்வளவு அழகாக கையாள முடியும் என்பதற்கு பாலு மகேந்திரா தான் எடுத்துக்காட்டு. அவரோடு நான் மூன்றாம் பிறை, இன்னும் நீங்கள் கேட்டவை, உன் கண்ணில் நீர் வழிந்தால் போன்ற பல படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பாலு மகேந்திராவுக்கும் எனக்கும் பிடித்த ஒரு பாடல்தான் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் கண்கலங்க நினைக்கிறேன். அவர் கேட்டு நான் எழுதி கொடுத்த பாடல், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்று ஒரு பாட்டு. அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் பாலு மகேந்திராவின் கலைத்திறமை என் கண்ணுக்கு வரும். இனிமேல் அந்த பாடலை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய நினைவுகள் மட்டுமே எனக்கு மேலோங்கி நிற்கும். பாலு மகேந்திரா விட்டு சென்ற எச்சங்கள் மிக முக்கியமானவை. எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் வரும். மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விளைவு. ஆனால் வாழ்ந்த பிறகு ஒரு மனிதன் எதை விட்டு சென்றான் என்பதுதான் அவன் வாழ்க்கையின் அடையாளம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சங்கள் என்பவை அவருடைய படைப்புகள் மட்டுமல்ல, நல்ல இளைய இயக்குனர்களை தமிழ்நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கிறார் பாலு மகேந்திரா. பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, சுசீந்திரன், இன்னும் பல இயக்குனர்கள் பாலு மகேந்திராவின் பட்டறையில் கூர் செய்யப்பட்ட வாள்கள். அவர்கள் பாலு மகேந்திராவின் பெருமையை போற்றி பாதுகாப்பார்கள். அந்த வரிசையில் நானும் அவர்களோடு நிற்பேன். வாழ்க பாலு மகேந்திராவின் புகழ், வெல்க அவர்தம் எச்சம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. என்னை இந்த திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா எனக்கு கடவுள். அவருடைய என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எதுன்னு கேட்டாலே எல்லாமே அவர் செஞ்ச படங்களாகவே இருக்குது. திறமையை எப்படி வெளிக்காட்டுறது, எப்படி வெளியப்படுத்துறதுன்னு கற்றுக் கொடுத்தா சினிமா தந்தை. அவர் படங்கள் இப்போ இல்லை, எப்போ பண்ண படமும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது அவரோட திறமைக்கு ஒத்தாச்சு. அவரோட கோகிலாங்கிறது கமல் சார் நடித்து நானும் அதில் அறிமுகமானேன். அந்த படம் இன்றைக்கி புதுசாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர் அடிக்காத அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற ஒரு படம் எடுத்துக்கூடிய ஒரு டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர்னா பாலு சார் தான். அவரோட டிசிப்ளினரி ஒர்க், அவர் போட்ட ஒவ்வொரு விஷயந்தான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுக்கு காரணம். ஆனால் நான் இது அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை. அவரோட ஆத்மா சாந்தி அடியா நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அவரோட அருள் எப்போவுமே நம்ம மேலே தான் இருக்கணும். நண்பர்கள் எப்போவுமே இந்த தமிழ் திரைப்படத்தை பற்றி எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார். உலக அளவில் நாங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறது அவரோட குறிக்கோளாக இருக்கும். எப்பவும் பேசும்போதும் மற்ற எல்லா ஃபெஸ்டிவல்லையும் அந்தந்த படங்கள் வர வைக்கணும். நம்ம தமிழ் திரைப்படத்தை மற்ற எல்லா உலகத்துலேயும் இருக்கிற சர்வதேச திரைப்படம் விழாவில் கொண்டு போகணும். அந்த அளவுக்கு படங்கள் நல்லா பண்ணணும்னு எப்போவுமே சொல்லிகிட்ருப்பார். இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணும்போது கூட அவர்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி அப்படியே இருந்துச்சு. இன்னும் ஒரு 4 படம் பண்ணுவேன் நான், அதுக்காக கதையை தயார் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டுருக்கேன்னு சொல்லிகிட்ருப்பார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட சினிமா தந்தையை நான் இழந்திருக்கேன். My friend, my philosopher, my guide, my guru, my everything,
எனக்கு வாழ்வு கொடுத்தது ஸ்ரீ பாலு மகேந்திரா சார் தான். நான் மனோரி பாண்டவலு என்ற படத்தில் பாபு சார் டைரக்ஷனில் நடிக்கும்போது கேமராமேனாக ஸ்ரீ பாலு மகேந்திரா சார் வந்திருந்தார். அவர் என்னை பார்த்த உடனே அவருக்கு உடனே பிடிச்சி போச்சு. தம்பி, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஒன்று அறிமுகம் படுத்துகிறேன். இன்னும் மூடு பண்ணியில் ஷோபாவோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டவை, அதுக்கப்புறம் நிரீக்ஷனா, தெலுங்கில் பெரிய பெரிய மேசிவ் ஹிட் அது. அதுக்கப்புறம் வீடு. அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுறது பார்த்து நானே 2 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ திறமையான இயக்குனர் அவர் கேமரானா அது கேமரா எவ்ரி ஷாட் எவ்ரி ஃப்ரேம் பேசும். அவர் இன்றைக்கி இறந்து போகல. நாங்கள்லாம் இறந்துட்டு போயிடுவோம், ஜனங்க மறந்துடுவாங்க. பட் பாலு சாரை நானும் இல்லை இண்டஸ்ட்ரியோ, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உயிரோடு இருக்கிறதுலும் பாலு மகேந்திரா சார் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு உயிரோடு இருப்பார். தேங்க்யூ. பாலு மகேந்திரா சாரோட இழப்பு இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. நாங்களாம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரியலிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபின்னு கற்றுக்கிட்டதே பாலு மகேந்திரா சாரை பார்த்து தான். அவர் வந்து ஹீ கேன் பி கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த ரியலிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கே காரணம் வந்து பாலு மகேந்திரா சார் தான். அவரோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சு, ஒரு கேமராமேனுக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ பேசவே முடியல எனக்கு, பிகாஸ் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் பாலு மகேந்திரா சார். எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 4 days பேக் கூட அவரோட நான் பேசிகிட்டு இருந்தேன் டெலிஃபோனில். அன்ஃபார்ச்சுனேட்லி இது கேள்விப்பட்டப்போ ரொம்ப இதாக இருக்குது. அடக்க முடியாத கண்ணீரை வெளிக்காட்டும் பாரதி ராஜாவும், பாரதி ராஜாவின் கதறலை காண முடியாத பாலு மகேந்திராவும் இயக்குனர்கள் என்பதை விட 1974ஆம் ஆண்டில் தங்களது முதல் படத்தின் படப்பிடிப்பை மைசூரில் தொடங்கி தமிழ் திரையுலகின் உச்சத்திற்கு வளர்ந்த நண்பர்கள். பாரதி ராஜாவின் கண்ணீருக்கு பின்னணியில் உள்ள எண்ண ஓட்டங்கள் இந்த நினைவுகளை சுமந்ததாகவே இருந்திருக்கும். கபீஷ் மற்றும் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ். என்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னுமொரு இளைஞன் இன்று இயக்குனராக பிரவேசம். விக்ரம் சுகுமாரன் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவன் என்பதில் எனக்கு கர்வம் இருக்கிறது. 1999, 2000 வருஷங்களில் நான் என்னுடைய படைப்பு வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான, நிறைவான, திருப்தியான காலகட்டம் என்று நான் நினைப்பது, the most creative period of my life is 99-2000 when I did கதை நேரம் ஷார்ட் ஃபில்ம்ஸ். அந்த கதை நேரம் குறும்படங்களை நான் செய்யும் பொழுது என் பக்கத்திலேயே இருந்த என்னுடைய வெற்றிமாறன், என்னுடைய விக்ரம் சுகுமாரன், என்னுடைய சுரேஷ், என்னுடைய கௌரி, இவர்களுடைய ஒத்துழைப்பில்லை என்றால் நான் அந்த குறும்படங்களை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் வெற்றி சொன்னது போல நாளைக்கு காலையில் ஷூட் பண்ணுவதற்கு இன்று இரவு 1 மணிக்கு நான் முடிவெடுப்பேன். அந்த காலகட்டங்களில் என் பக்கத்தில் இருந்து
எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய இளம் நண்பர் என்னுடைய பிள்ளைகள் பாலா அது நேரத்தில் இருக்கவில்லை. பாலா வாஸ் earlier and he has been a great help to me. எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் குழந்தை பெற ஆரம்பித்து விட்டால் தாய் தகப்பன் குழந்தை வருவதை நிறுத்தி கொள்வார்கள் என்பது. அது எங்கள் கிராமத்து பழக்கம். ஆனால் அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் இன்னும் வீரியம் விரைப்பாகத்தான் இருக்கிறது. படைப்பு ரீதியான வீரியம் விரைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்று கொண்டு தான் இருக்கிறேன். அது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும். அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும். அதால் நிறுத்தி கொள்வதில்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து கூட நானும் போய்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அவர்களை நான் அவர்கள் அங்கே கீழே இருக்கும் பொழுதும் நான் குனிந்து பார்ப்பேன். இப்பொழுது நான் அவர்களை அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதை விட ஒரு தகப்பனுக்கு சந்தோஷம் என்ன இருக்க முடியும், நிறைவு என்ன இருக்க முடியும்? மை பாலா, மை வெற்றி, மை விக்ரம், my Suresh and my Gauri, my Chinu Ramsamy, all these wonderful youngsters were with me. I can only say that I was blessed to have these people with me. எனது தோட்டத்தில் விழுந்த விதைகள் நல்ல விதைகளாக இருந்தன. அதனால் அதுக்கு கொஞ்சம் நீர் விட்டதுமே அவைகள் செழித்து வளர்ந்து பயன்தர ஆரம்பித்தன. அப்படித்தான் நான் நினைத்து கொள்கிறேன். நான் அவர்களை உருவாக்கவில்லை, அவர்களாக உருவாகி கொண்டார்கள். விக்ரமை பற்றி இங்கு பேசும் பொழுது ஒரு நண்பர் சொன்னார், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார், ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கோபம் வரும் விக்ரமுக்கு. விக்ரமுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு இளைஞன் என்பது எனக்கு தெரியும். விக்ரம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு இளைஞன். உணர்வுபூர்வமான ஒரு இளைஞன் என்பதாலேயே விக்ரமுடைய படம் உன்னதமான ஒரு படமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்ற படைப்புக்கு அடிப்படை அஸ்திவாரம் இந்த உணர்வு, நுண் உணர்வு, சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டி இல்லை என்றால் நீ ஒரு படைப்பாளி அல்ல. படைப்பை உன்னதப்படுத்தும் உன்னுடைய சென்சிட்டிவிட்டி துரதிருஷ்டவசமாக உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நாரடித்து கொண்டிருக்கும். யூ ஓவர் சென்சிட்டிவ், யூ ஓவர் ரியாக்ட். அதுதான் ப்ராப்ளம். உனக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் இதுதான் ப்ராப்ளம். யூ ஆர் ஓவர் சென்சிட்டிவ், ஸோ இட் ஹெல்ப்ஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஆனால் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் யூ வில் பி லூசிங் யுவர் டெம்பர். காலனாப்பிரத விஷயத்துக்கெல்லாம் பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருப்பேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஓவர் சென்சிட்டிவிட்டி காரணமாகத்தான் நீ ஒரு கலைஞனாக இருக்கிறாய். எனிவே, விக்ரமுடைய இந்த விழாவுக்கு நான் வர முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. வர முடிந்தது, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்ததால் வந்தேன். விக்ரமுடைய இந்த படம் நல்ல படம் என்று அங்கீகரிக்கப்படவும் வேண்டும். அதே சமயத்தில் போட்ட படமாவது திரும்பி வர வேண்டும். இதுதான் வேணும் நமக்கு. முழுக்க சினிமாவை முழுக்க ஒரு வியாபாரமாக கருதும் வியாபாரிகளோடு எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமா ஒரு வியாபார பண்டம் அல்ல. நல்ல படம் என்று சொல்லப்படவும் வேண்டும். திஸ் இஸ் மிடில் சினிமா. நல்ல படம் என்று சொல்லப்படவும் வேண்டும். அதே சமயத்தில் அது வசூல் ரீதியாக தோற்று போகவும் கூடாது. அது மிடில் சினிமா. இந்த கேட்டகரியில் விக்ரமுடைய படம் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். விக்ரமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ நன்றாக வர வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
தேவைக்கு அதிகமான பணம் உனக்கு வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். என்ன பண்ண போகிற? தேவைக்கு அதிகமாக சில கோடிகளை வச்சுக்கிட்டு நீ இந்த சமயத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி மிக பிரபலமான ஒரு நடிகர், மிக பிரபலமான ஒரு நடிகர், நான் ஒரு நாள் அவரை பார்க்குறப்போ அவர் அழுதுகிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் மணியெல்லாம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, யாருக்கிட்ட கொடுக்குறது, எங்கே வைக்கிறது, இது எனக்கு தெரியல, நினச்சா ஒரு மாதிரி மூளை குழம்புது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தார். அதுக்கு 2 வாரம் கழித்து கேள்விப்படுறேன், அவர் மென்டல் டிப்ரெஷனில் 6 மாதம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு. வாய் எதுக்கு இந்த 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 வேண்டாத பணம்? என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு சில லட்சங்களே போதும். இந்த கோடி விளையாட்டை நிறுத்தலாம் நம்ம. இந்த கோடிகளோட விளையாட நினைக்கிறவங்க வெறும் வியாபாரிங்க. இவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாமே. இப்போ கேஆர் சொன்னார் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம்னு. அந்த கேட்டகரியிலே இதையும் சேர்த்துக்கலாம். முழுக்க சினிமாவை ஒரு வியாபார பண்டமாக நினைக்கும் அந்த கும்பலோடு நாம் சேர வேண்டாமே. அவர்கள் அவருடைய வழியில் போகட்டும், அது அவர்களுடைய சுதந்திரம். என்னுடைய சுதந்திரம் நான் நினைத்த சினிமாவை எடுப்பது, அது என்னுடைய சுதந்திரம். உன்னுடைய வழிக்கு நான் வரல, என் வழிக்கு நீ வராது. ஆல் தி பெஸ்ட் விக்ரம். அப்புறம் இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் தயாரித்திருக்கிறதாக தெரிகிறது. ஜிவி பிரகாஷ் ஒரு தங்கமான இளைஞர் என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருடைய பாடல் காட்சிகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் ஒரு புதிய அவதாரம், ஜிவி பிரகாஷ் அஸ் த ப்ரொடியூசர். அப்புறம் யாரோ சொன்னாங்க இனிமேல் நடிக்கக்கூட செய்யலாம் அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் அது நடக்கலைங்கிறது எனக்கு தெரியல. விட்டுருக்க மாட்டாங்க, உன்னை வியாபாரம் ஆக்கிடுவாங்க. ஜிவி பிரகாஷ், பி வெரி கேர்ஃபுல், உன்னை விற்க ஆரம்பித்துருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல். இதே தான் என்னுடைய பிரியப்பட்ட நண்பன் பாரதி ராஜாவும் சொல்கிறேன். பாரதி, நீ ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். பி வெரி கேர்ஃபுல். நீ தொடர்ந்து இயக்குனராகவே இயங்கு. உனக்கு பொருத்தமான வேஷம் வர்றப்போ யூ டூ இட். வண்டர்ஃபுல். நான் பாரதியுடைய பதவி இன்னும் பார்க்கணுமென்னு பிடிவாதமாக இருக்கிற ஒரு படங்களில் அந்த படமும் ஒன்றும் கண்டிப்பாக பார்த்தே ஆகுவேன். பிகாஸ் வி ஸ்டார்டட் டுகெதர். 1976 he was doing 16 வயதிலே I was doing கோகிலா in the same கர்நாடக மாநிலத்தில். விக்ரம், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்டு உனக்கும் இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர். அப்புறம் விக்ரம், உன்னுடைய பாடல் காட்சிகளை நான் பார்த்தப்போ எனக்கு நீ இந்த காதலை ட்ரீட் பண்ணி இருக்கிற விஷயம் அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ அவங்கள ஆட வைக்கலை, கடற்கரையில் விழுந்து பிறண்டு உருளை வைக்கலை. வயது வந்த ஒரு இந்திய ஆணும் ஒரு இந்திய இளைஞனும் வயது வந்த ஒரு இந்திய இளம் பெண்ணும் காதல் வயப்பட்டு இருக்கும் பொழுது என்ன செய்வார்களோ அதைத்தான் நீ செய்திருக்கிறாய். அது எனக்கு ரொம்ப பாடக்கூட மாட்டார்கள். நம்மளாம் காதல் வயப்பட்டப்போ பாட்டாக பாடணும் இல்லையே. ஸோ வை திஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காதல் ஆரம்பித்து சுவிட்சர்லாண்டில் போய் பாட்டு எடுக்கணுமா? அதை செய்யாமல் அந்த பாடல் காட்சி ஒன்றே எனக்கு போதும். உன்னுடைய படம் எப்படி இருக்கும் என்று நான் ஊகித்து கொள்வதற்கு. Vikram, all the best. I am very happy that I was here today. Thank you for calling me.
மும்பை நகரில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜய் தனது தற்போதைய இயக்குனரான ஏஆர் முருகதாசுடன் இயக்குனர் பாலு மகேந்திராவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த விரைந்தார். பாலு மகேந்திராவின் இல்லம் வந்த விஜய் சில நிமிடங்களிலேயே தனது அஞ்சலியை நிறைவேற்றி திரும்பினார். விஜயைத் தொடர்ந்து இளையராஜாவும் பாலு மகேந்திராவிற்கு தனது அஞ்சலியை நட்பின் அடையாளமாக வெளிப்படுத்திச் சென்றார். கபீஷ் மற்றும் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ். இங்கே அறிவிப்பாளர் பெண்மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் இருவரும் பாலிய நண்பர்கள் என்று. அவர் பிறந்தது தேனி, நான் பிறந்தது மட்டக்களப்பு. பாலிய நண்பர்கள் அல்ல. நாங்கள் இருவரும் 35 ஆண்டு காலமாக, ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக நண்பர்கள். அதுதான் உண்மை. பாலிய நண்பர் ஸ்நேகிதம் என்று எனக்கு அடுத்த வீட்டில் அன்னலட்சுமின்னு ஒருத்தி இருந்த கருவுண்டு மாதிரி ஒரு பொண்ணு. அவள் தான் என்னுடைய பாலிய சிநேகிதி. அது இளையராஜா அவர்களோடு பணியாற்ற நேர்ந்த அவர் என்னுடைய நண்பர் மட்டுமல்ல, நண்பர் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு மிக மிக நான் மரியாதை பண்ணும் ஒரு ஆத்மார்த்தமான கலைஞர், இசைக்கலைஞர். ஒவ்வொரு தடவையும் என்னுடைய படங்களுக்கு இன்னும் ஒரு பரிமாணத்தை தன்னுடைய இசையார் ஏற்படுத்தி கொடுத்தவர். அதற்காக அவருக்கு இந்த பகிரங்கமாக நன்றி சொல்லிக் கொள்வதில் மகிழ்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கும் என்னுடைய படம் தலைமுறைகள். அந்த படத்திற்கும் எனது ராஜா தான் இசை. பாடல் காட்சிகள் இல்லையே என்ற ஒரு வருத்தம் எனக்குள் அவ்வப்போது வரும். ஆனால் அதே சமயத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த வீடு என்ற என்னுடைய படம் 12 லட்சங்களில் தயாரிக்கப்பட்ட அந்த படம் 72 லட்சங்கள் முதல் ரிலீஸ்லேயே சம்பாதித்தது என்பதை நினைத்து என்னை நான் தேற்றிக்கொள்வேன். தலைமுறைகள் படத்தில் பாடல்கள் இல்லையே தவிர உணர்வு இருக்கிறது. ராஜா இருக்கிறார். ராஜா என்பது பாட்டு அல்ல, பாட்டு மட்டுமல்ல. பாட்டு நீங்கள் நினைத்து கொள்வதற்கு, படத்தோடு சம்பந்தப்பட்ட உணர்வுகளுக்கு அவர் கொடுக்கும் அந்த உயிர் இருக்கிறதே, அது அசாத்தியமானது. அப்புறம் இங்கே கேஆர் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டார்கள், அவர் மட்டும் நினைத்திருந்தால் பில்கேட்ஸை விட அதிக பணம் சம்பாதிச்சிருக்கக்கூடும் என்று. அவருக்கு தெரியும், கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்பது அவருக்கு தெரியும். நாம் விட்டு போவது நாம் என்ன செய்தோம் என்ற விஷயங்களை மட்டும்தான். இங்கே சம்பாதிச்சு எதையும் நாம் கொண்டு போக போகிறதில்லை. அதான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வேன், உன்னுடைய இளைய தலைமுறைக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ எதுக்கு சம்பாதிக்கணும்? நீ என்ன விட்டு போக போகிற? அதுதான் இங்கே இருக்க போகிறது. அதான் ராஜா அவர்களுக்கு தெரியும். அதால் அவர் பில்கேட்ஸாக வரமாட்டார், நிச்சயமாக வரமாட்டார். நானும் வரமாட்டேன், அவர் வரமாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஊரில் 2 பேர், ரொம்ப அழகான பேர்,
எனக்கு முதல் கவர்ந்தது இந்த பேர். ஒரு ஊரில் என்ன பேர் கேட்டதுமே நான் ரொம்ப சிரித்து போயிட்டேன், ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். ஏன்னா எங்கள் தாத்தா மடியில் கிடந்துக்கிட்டு ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாலும் என்ன அந்த கதையை கேட்டது நேற்று மாதிரி இருக்குது. 70 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த 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 படம் இந்த பேருக்கு ஏற்ப எளிமையான ஒரு படமாகவும் உணர்வு ரீதியான ஒரு படமாகவும் அர்த்தமுள்ள ஒரு படமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், இது நடித்த நடிகர்கள், அனைத்து இது பணியாற்றிய தொழிலாளர்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு தடவை இளையராஜா அவர்களுடன் மேடையில் இருந்த தருணங்கள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. எனக்கு ஞாபகமே இல்லை எப்பொழுது கடைசியாக மேடையில் இருந்தோம்னு. சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ ஏதோ ஒரு மேடையில் ஒன்றா இருந்ததாக ஞாபகம். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ஃபார் ஆல் த கன்ட்ரிபியூஷன். அவர் எப்படி அந்த பேரனோட பழகினாரோ அது மாதிரி எங்ககிட்ட இருக்க எல்லா கடைநிலை மனிதர்கள் வரைக்கும், உதவி இயக்குனர் வரைக்கும் அவர் மிகச்சிறந்த நட்பு பாராட்டியிருக்காரு. அவர் நேற்று கூட அவங்க எல்லா உதவியாளர்கள் அழைச்சி அவர் எல்லாரோடையும் ஸ்டில் எடுத்திருக்காரு. அவருக்கு என்ன தோணியிருக்குன்னு தெரியல, எல்லாரோடும் ஸ்டில் எடுத்திருக்காரு. அவருடைய இழப்பு எங்களுக்கு உண்மையாகவே ஒரு மாபெரும் இழப்பு. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு பூரணத்துவமான வாழ்க்கை. ஒரு படைப்பாளி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். யூனியனில் கூட எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலோசகர். எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் அவர் தவறாமல் கலந்துக்கிட்டு ஆலோசனைகள் கூட்டி அது வழிநடத்துறது, ஒருங்கிணைக்கிறது எல்லாமாவும் இருந்திருக்காரு. எங்களுக்கு அவர் மிகச்சிறந்த நண்பராகவும் இருந்திருக்காரு. எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு கற்றுக் கொடுக்குற படைப்பாளியாக இருந்திருக்காரு. இயக்குனர் சங்கத்தில் அவர் மிக உச்சத்தில் இருந்தபோது கூட தினந்தோறும் வாரந்தோறும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் கிளாஸ் எடுத்திருக்காரு. சிறந்த திரைப்படங்களை எப்படி உருவாக்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு அவருடைய மரணம் எங்களுடைய இழப்பு மட்டும் இல்லை, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு கூட மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஈழத்தில் பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு தமிழ் கலைஞர். எல்லாருக்குமே பாலு மகேந்திரா சார் ஒரு கலைஞனாக மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துக்கு. ஆனால் பாலு மகேந்திரா சார் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது புலிகள் ஆயுதம் தூக்கிறதுக்கு முன்னாடியே 1960களில்
சிங்களம் மட்டுமே படிக்கணும்னு சிங்கள அதிகார வர்க்கம் சிங்கள அரசாங்கம் சட்டம் போட்டப்ப தமிழ் கிராமங்களில் சிங்கள கிராமங்களில் வாழ்ந்த அவருடைய அன்றைய காலகட்டத்து அவருடைய பால்ய நண்பர் காசி ஆனந்தன் அவர்கள் சைக்கிள் ஓட்ட பின்னாடி உட்காந்துட்டு போன பாலு மகேந்திரா 1960களில் எங்கள் தமிழ் மக்களை சிங்களம் படிக்க சொல்கிறீங்களான்னு சிங்கள அதிகார வர்க்கத்தினுடைய அலுவலகத்தில் குண்டு வீசின ஒரு போராளி. சமீபத்தில் காசி ஆனந்தன் ஐயா அவர்களுடைய 2வது பொண்ணு திருமணத்து பத்திரிகையை வைக்கிறதுக்கு இங்கே அவருடைய ஸ்டுடியோவுக்கு வந்தப்போ 2 பேரும் சிலாகிச்சு அந்த பேசின அந்த நிகழ்வு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வு மனசில் விட்டு அகலலை. ஆக அப்படிப்பட்ட என் இனத்து மக்களை சிங்களம் படிக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி குண்டு வீசின ஒரு போராளி இன்றைக்கி நம்மளையெல்லாம் விட்டு மறைஞ்சிருக்காரு. ஆனால் பாலு மகேந்திரா சார் நம்மளை விட்டு மறைஞ்சிருந்தாலும் அவர் படைப்புகள் தமிழ் இனத்தினுடைய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றுற படங்கள் மட்டுமில்ல பாடங்களாக என்றைக்கும் நம்மள்கிட்ட அது இருக்கும். ஆக அந்த படைப்புகள் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர் நினைவு நம்மளை விட்டு நீங்காது. அவருடைய குடும்பத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் ஈழ இனத்திற்கும் என்னுடைய அந்த ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். சக படைப்பாளியாக அவரை பார்த்து கற்றுக்கிட்ட திரைக்கலையை கற்றுக்கிட்ட ஒரு மாணவனாக நான் ஒரு பெரும் துயரத்தில் இருக்கேன். அந்த என்னுடைய மக்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு கலைஞனாக இருந்ததை விடவும் ஒரு ஆசானாகவும் இருந்தார். நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஒளிப்பதிவாளர். என்னை போன்ற ஒளிப்பதிவாளர்களை உருவாக்குறதை விடவும் நல்ல தேர்ந்த படைப்பாளிகளை உருவாக்குறது ஒரு கலைஞன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்தார். ஒரு பொறுப்புள்ள கலைஞனாக அவர் நடந்துக்கிட்டார். எப்படி சொல்கிறதுனா, எப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் பிறந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தங்களுடைய உரிமைகளையும் அவங்களுக்கான உணர்ச்சிகளை ஊட்டின மாதிரி அண்ணன் இலங்கையில் மட்டக்களப்பில் பிறந்து சின்ன வயசுலேயே இந்தியாவுக்கு இங்கே திரைப்படக் கல்லூரியில் படித்து இத்தனை ஆண்டு காலம் போராடி இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளையும் படம் செய்திருக்கார். இந்த இழப்பு பொதுவாகவே சினிமாவில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா பேரிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும். அது அப்படி தான் சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே பேரிழப்பு தமிழ் திரைக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கு மாத்திரமல்ல, அவர் உலக சினிமாவை எல்லாருக்கும் போதித்தவர். அந்த சிந்தனையோடு வளர்ந்தவர். எங்களுடைய முன்னோடி அவருடைய வழித்தோன்றலாக தான் நாங்களாம் உருவாயிருக்கோம். அவருடைய தலைமுறைகள் படம் அது பெரிய ஆவணமாக இன்றைக்கு தமிழர்களுக்கு விட்டு போயிருக்கார். இனிமேல் தான் அந்த மக்கள் பார்க்க போகிறாங்க. அண்ணனுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த படத்தை எல்லாருமே பார்க்கல தங்கார், இனிமேல் பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னாரு. அதான் நீங்கள் நடிச்சிட்டிங்களா, அது போதும் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் கலந்துக்கிட்ட கடைசி நிகழ்வு என்னுடைய கடைசி இப்போ நான் வெளியிட்ட அந்த தங்கர்பச்சன் கதைகள் அந்த புத்தகம், அதில் என்னோட 6 மணி நேரம் என்னோட இருந்தார். இப்போ கூட அவரோட நினைவில் தான் நாங்கள் இருக்கோம். அண்ணன் எதையும் விட்டு செல்லலை. அற்புதமான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். நிறைய அவரை போன்ற சிந்திக்கிற ஒரு கலைஞர்களை கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த பட்டறையிலிருந்து சொல்கிறேன், நான் கலைஞராக இருக்கிற என்னை போன்றவர்கள் அண்ணனுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. தமிழ் திரைப்படத்துறையில் திரு பாலு மகேந்திரா அவர்களுடைய துவக்கம், அவர்களுடைய தலையீடு என்பது திரையுலகத்தில் ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அநேகமாக அவருடைய படங்களெல்லாம் ஒரு லாப நோக்கோடு கமர்ஷியலாக அதெல்லாம் எதிர்பார்த்து அவர் படம் எடுப்பதில்லை. மாறாக அவருடைய எல்லா படங்களிலும் ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி என்பது இருக்கும். கடைசியாக அவர் எடுத்து அவர் நடித்த தலைமுறைகள் என்ற படத்தை பொறுத்தவரையில் சாதி வேறுபாடு கூடாது, மத வேறுபாடு கூடாது, தமிழழி கல்வி என்ற மகத்தான பல கருத்துக்களை அந்த திரைப்படத்தில் அவரால் மக்களுக்கு கொடுக்க முடிந்தது. அவருடைய மறைவு என்பது தமிழ் திரைப்பட உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலு மகேந்திரா தமிழ் திரையுலகத்தில்
நம்ம ஒரு பெரிய பில்லர், அவர் தூண். டைரக்டராக, ஒளிப்பதிவாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு சினிமாவை காதலிச்சுட்டு இருந்தவர். கடைசி வரைக்கும் சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். சினிமா கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்னும் சினிமாவை சுவாசித்து கொண்டிருக்கிறேன், அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னைக்கு நான் சினிமாவை எடுக்கிறத நான் நிறுத்துறேனோ அன்னைக்கு என் சுவாசம் நின்று போகணும்னு சொன்னார். மறக்க முடியாத வார்த்தை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாலு மகேந்திரா என்ற பெயர் சினிமா உலகில் தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கின்ற ரசிகர்கள் இதயத்தில் தன்னை பதித்து கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர் இன்று நம்மிடையே இல்லை. ஒரு உண்மையான கலைஞனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கானவர் கூடியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தாலே அவர் எவ்வளவு தூரம் இந்த சினிமா துறைக்கு பணியாற்றியிருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. இந்திய அளவில் பல விருதுகளை பெற்றவர். ஒரு சினிமா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து நிலையான புகழை பெற்ற ஐயா பாலு மகேந்திரா விண்ணிலும் மண்ணிலும் நிலைத்து பெயரை பதிக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். தனது ஒளிப்பதிவால் நாயகிகளை யதார்த்தம் மீறாமல் காட்டிய கலை உலக வாரிசை இறுதியாக காண வந்திருந்தனர் குஷ்பு, ரேகா மற்றும் சோனா. கேமரா கோணங்கள் கொண்ட கண்களையும் மனதையும் இயற்கை பறித்து கொண்ட நிலையில் கண்ணாடி பெட்டிக்குள் உறங்கும் இந்த சகாப்தத்தை காண வந்திருந்த நாயகிகளாக இவர்கள் மூவரும் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்த வந்திருந்தனர். தலைமுறைகள் படத்தில் கதாநாயகியாக தோன்றிய ரம்யா சங்கரும் தனது ஆழ்ந்த சோகத்தை அஞ்சலி செலுத்தி வெளிப்படுத்தினார். இயற்கை வென்றுவிட்டாலும் அனைவரின் மனதிலும் பாலு மகேந்திரா என்ற கலைஞன் உலகம் அழியும் வரை வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பாலு மகேந்திரா சார் மாதிரி ஒரு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாமவர் அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லைன்னு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவர் நமது ஃபங்க்ஷனில் சந்தித்தேன். நல்லபடியாக தான் பேசினார். அது ஏன் திடீர்னு இப்படி நடந்ததுன்னு தெரில. பட் கண்டிப்பாக தமிழ் சினிமா வில் நெவர் பி த சேம் அகேன். அவர் இல்லாமல் அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா தே ஹேவ் பின் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அதுவும் ஒரு லேண்ட்மார்க், தமிழ் சினிமாவில் லேண்ட்மார்க் ஃபிலிம் சொல்லும்போது கண்டிப்பாக பாலு மகேந்திரா சார் பேர் வராமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் அதே சமயத்தில் அந்த படத்தில் கதாநாயகிகள் பார்த்திங்கன்னா ஒரு துளி மேக்கப் கூட இல்லாமல் அவங்கள ஏதோ ஒரு தேவதை மாதிரி கையில் ஒரு மேஜிக் வச்சுருந்தார். ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்லும்போது கையில் ஒரு மேஜிக்கே இருந்திருக்கு. மை பேட் லாக் 27 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருந்தோம். பாலு மகேந்திரா சார் டைரெக்ஷன்லேயும் அல்லது பாலு மகேந்திரா சாருடைய கேமராலேயும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரல. ஸோ அந்த ஒரு வருத்தம் கண்டிப்பாக வாழ்நாள் பூரா இருக்கும். I never had the opportunity to work with Balu Mahindra sir.
All I can say is rest in peace, sir. கண்டிப்பாக தமிழ் சினிமா will not be the same without you. It's a great loss for Tamil cinema. ஹீரோக்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் ஒரு இயக்குனருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னா அது இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கு சாருக்கு இருக்கிறது மிக இல்லை. நானும் அவருடைய ஒரு ரசிகன். அவருடைய படங்கள்லாம் பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுதல், விரும்புதல்னு பல விஷயங்கள் அவருடைய படங்களை பார்த்து இருக்குது. அவர் இயக்கின கமல் சார் நடித்த 3ஆம் பிறை படங்கள்லாம் என்னென்னைக்கும் மனதை விட்டு நீங்காத படங்கள். வரும் தலைமுறையினருக்கு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரியோ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரியோ அவருடைய படங்கள் அவருடைய படங்களை பார்த்து இனி வரும் தலைமுறைகள் படம் எடுக்க கற்றுக்கிற அளவுக்கு அவருடைய இயக்கங்கள் இருக்கும். அவருடைய வீடு, 3ஆம் பிறை, நீங்கள் கேட்டவை, இது மாதிரி பல படங்களுக்கு நான் ரசிகன், பார்த்து வியந்திருக்கேன். ஒரு அமைதியாக படங்களை இயக்குற அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப மிகவும் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைதியாக இப்போ கூட அவர் படுத்திருக்கிறத பார்த்தா மிக அமைதியாக படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை இயக்கம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னு சொல்கிறத தாண்டி தனக்கு அப்புறம் வரக்கூடிய அளவுக்கு இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் இருந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். ஊடகங்களால் கேமரா கவிஞர் என்று புகழப்பட்டவர் பாலு மகேந்திரா அவர்கள். இந்த கவிஞர் தீட்டிய ஓவியங்கள்லாம் இப்போ இருக்குது. இந்த ஓவியங்களை தீட்டிய கவிஞர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. தமிழ் சினிமாவில் பாலு மகேந்திராவுடைய இடம் என்பது ஒரு தனியானது. பல இயக்குநர்களுக்கு ஏணியாக இருந்திருக்காரு. இவர் ஒளிப்பதிவாளர் இருந்தபோது, இவரே இயக்குனர் ஆனபோது பல மறக்க முடியாத திரைச்சித்திரங்கள் கொடுத்துருக்காரு. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பாலு மகேந்திராவுடைய இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் இன்றைக்கி இல்லை. ஆனாலும் அவருடைய படங்கள் பாலு மகேந்திராவுடைய நினைவையும் புகழையும் என்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் என்பது ஒரு இது. டைரக்டர் சினிமாவில் எனக்கு பாலு மகேந்திரா சார் தான் குருநாதர். அவருடைய இழப்பு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் சினிமாவில் இருக்கிற அத்தனை டைரக்டர்கள், கேமராமேன், நடிகர்கள் எல்லாருக்குமே எனக்கு வருத்தமான நாள். நான் சினிமாவில் என்னை பாலு மகேந்திரா சார் வனவன பூக்கள்லாம் அறிமுகப்படுத்த இருந்துச்சு. சில காரணங்களால் நான் நடிக்க முடியல. என்னை பாலு மகேந்திரா சார் தன்னுடைய புள்ள மாதிரி என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இன்றைக்கி நான் என்னுடைய சொந்த அப்பா இறந்த என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த மண்ணில் இருக்கிறேன். அவர் ரொம்ப பாசிட்டிவான தாட் உள்ளவர். அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்தாருக்கும், அவர் மகன் சங்கி, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு நல்லா அமைதியும் நல்லா வாழ்க்கை கொடுக்கணும். அவருடைய மனைவியார் அகிலாம்மாவுக்கு நல்லா உள்ள ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் கொடுக்கணும். நன்றி.